ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐயோ, எல்லாமே எழுதாம இல்ல சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சார். ஓ, ஒரு நாள்ல உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஏன் எழுதல சார்? அது வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். எல்லாருக்கும் தான் வேலை இருக்கும், அதுக்காக படிப்பு விட்டுருவியா? சார் இல்ல சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். உன் பொண்டாட்டி என்னன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கொண்டாந்து இந்த காலேஜ்ல சேர்த்துட்டு போயிருக்கா? இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. நான் உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொல்றேன். ஐயோ சார் சார் சார், ஐயோ வேண்டாம் சார், அவளுக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க சார். அதான் வீட்ல வேலை இருக்குன்னு சொன்னில, என்ன வேலை செஞ்சேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட அமுதா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ சார் சார் சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். நான் அசைன்மெண்ட்டை இங்கே உட்காந்து இப்ப முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் சார். அவகிட்ட சொல்லிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் முடிச்சு கொடுத்துறேன். முடிச்சிடுவியா? கண்டிப்பா முடிச்சிடறேன், இப்பவே முடிச்சிடறேன். அவளுக்கு கால் பண்ணாதீங்க சார். கண்டிப்பா முடிச்சிடுவேன் சார், கால் பண்ணாதீங்க சார். நான் கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? சர்க்குலர் சார், பிரின்சிபல் அனுப்பி விட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஓவிய போட்டியா சார், 50,000 ரூபாய் பரிசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் சார். கொடுங்க. இந்தாங்க சார். இதுல கலந்துகிட்டு ஜெயிச்சா அந்த பணம் தாலி செயின் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுமே. தேங்க்யூ சார். சார், போட்டியில நான் கலந்துக்கலாமா சார்? படிக்கிறத தவிர மத்த எல்லாம் பண்ணுவேன், அப்படிதானே? இல்ல சார், நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே நீ? ஆமா சார். அப்ப கலந்துக்கலாம். நீ போற போக்க பார்த்தா கடைசி வரைக்கும் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்டாவே இருந்து எல்லா போட்டியிலும் கலந்துக்கோ போல இருக்கு. சார் அப்படி இல்ல சார், சும்மா சொன்னையா. நீ படிக்கலைன்னா உன்னை யார் விட போற? போய் அசைன்மெண்ட் எழுதுற வேலையை பாரு. முடிச்சாதான் உன்னை போட்டியில கலந்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன். கண்டிப்பா சார், நான் இதோ இப்ப முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன் சார். நம்ம இருக்கும்போது இவங்க எப்படி காசு கலையிறது அம்பிட்டு நல்லாவா இருக்கும்? நாளைக்கே நம்ம பொண்ணு கொடுத்த வீடு அடமானத்துல இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா நமக்கு தானே அப்பிச்சு அசிங்கம். அதுவும் இப்ப எதுக்கு கேக்குறாக? தாலி கொடிக்கு தானே. நியாயமா பார்த்தா நம்ம தானே அப்பிச்சு அதை செய்யணும். என்னத்தையோ பண்ணி தொலை. ஒவ்வொரு தடவையும் நீதான் அவங்க குடும்பத்தை தாங்கிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? வடிவேல், உள்ள வாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் மச்சான். மாசம் மாசம் வட்டி கரெக்டா உங்க கம்பெனி தேடி வரும், சரியா? சரி மச்சான், வரேன். நீ சொல்ற உபதேசத்தை கேட்க நான் இங்க வரல. நான் என் புருஷன் கூட குடும்பம் நடத்த தான் இங்க வந்திருக்கேன். குடும்பங்கிறது நீங்க தனியா ரூம்ல இருக்கிறது இல்ல. குடும்பம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவையும் மதிச்சு எல்லாரோடையும் நெருக்கமா இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தரோட அனுசரிச்சு போகணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. அடச்சி நிறுத்து. நீ சொல்ற உபதேசத்தை கேட்க நான் இங்க வரல. நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ஒரே சத்தம் நச்சு நச்சுன்னு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுதா? ஏற்கனவே இந்த கிரண்ட் சத்தத்துல தூக்கம் வர மாட்டேங்குது. வேலை இல்லாத கிளம்பி 100 நாள் வேலைக்கு போக வேண்டியதானே? சும்மா நச நசன்னுக்கிட்டு. ஏன் அமுதா, என்ன பிரச்சனை? மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் சும்மா இருந்தாலே போதும். அத்தை, என்னத்த அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க அமைதியா நிக்கிறீங்க. என்ன போய் துணி தூக்கி சொல்லிட்டு இருக்கா? உன்னை வேலை வாங்கிட்டாளா? கல் நெஞ்சக்காரி, சரியா சிக்கனடி. அப்பா, அந்த அம்முதா வீட்டுக்கு வந்த 2வது நாளே என்ன ரொம்ப கொடுமை பண்றப்பா. நம்ம வீட்டுல என்ன எப்படி ராணி மாதிரி வளர்த்தீங்க. அடிவேலே, என்னடா பொண்டாட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாளடா? இப்போ என் பெர்ஃபார்மன்ஸ் பாரு மாமா. மாமா, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும், ஆனா நான் உங்க பொண்ணு மேல உசிரே வச்சிருக்கேன். அவ மேல சின்ன தூசி பட்டா கூட என்னால தாங்க முடியாது மாமா. அவளை போயிட்டு இந்த அமுதா பொண்ணு வேலைலாம் வாங்கியிருக்கா மாமா. எப்படி ரொம்ப பீத்தாத.
இப்ப பாரு ஏன் பர்ஃபார்மன்ஸ். ஐயா உங்க பிள்ளைய நீங்க பூமாய் வளர்த்திருக்கீங்க ஐயா, அதை கசக்க நினைச்சிட்டாங்க ஐயா. அவங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் உங்க புள்ள பதறி போயிருதுங்க. அந்த புள்ள அமுதா இருக்குல்லையா, அது அதிகாரம் பண்றதுல நானே பதறி போயிட்டேங்கய்யா. நம்ம புள்ள பதறதை பார்த்து நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா உங்க நம்பர் என்கிட்ட இல்ல, அதான் புள்ளைய பதறிட்டு போன் பண்ணிருச்சு. நீங்களே பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்கய்யா. நாங்க இந்த புள்ளைக்கு சப்போர்ட்டுக்கு பேச போனா எங்களையும் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி திட்டுதுங்கய்யா. நீங்க தாயா வந்து இத கேட்கணும். வாமா உள்ள போலாம். என்னடி அப்பா அமுதா உன்னை கொடுமைப்படுத்துறாளா? இத என்ன நம்ப சொல்றியா? இந்த வீட்டுக்கு உன்னை நான் அனுப்பி வச்சதே அமுதாவை நம்பிதான். இந்த வெட்டி பையன் வடிவேலை நம்பி இல்ல. பாசமா தானே நான் உன்னை வளர்த்தேன். ஆனா என் மாறு மேலே எட்டி உதச்சிட்டு நீ போயிட்ட. இப்போ அமுதாவை நீ குறை சொல்றல்ல? டேய், நீ தான் உருப்படாதவன். உன் பொண்டாட்டி ஆட்டம் போட்டா அவளை அடக்கி வைக்காம கூட சேர்ந்து நீ ஆட்டம் போடுறியா? குடும்பத்தை குட்டிச்சவர் ஆக்க பாத்தீங்க, பிச்சு போடுவான் பிச்சு. எந்திரிச்சு வாங்க. ரெண்டு பேரும் கூட சேர்ந்து தூண்டி விடுறீங்களா? பாதி குடும்பங்கள் அழியறதே உங்களை மாதிரி ஜால்ராக்கள்னாலதான். சொல்றேன், அமுதா உனக்கு வேலைக்காரியா? சொல்லுங்கிறல்ல, அப்படியே விட்டு. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ அமுதாவுக்கு எதிராக எனக்கு போனை போட்டு குத்தங்குறையெல்லாம் சொல்ற. அதுக்கு இதுங்க ரெண்டும் ஒத்து வேற. தவறு. நீ யாரு? நீ கட்டிக்கிட்டு இந்த வேலை இல்லாத இந்த வெறும்பைய இவன் யாரு? இந்த வீட்டையே தூக்கி சுமக்கிற அமுதா யாரு? இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இவங்க கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு அமுதா அப்படி இப்படி இனிமேல் எனக்கு போனை போட்ட தொலைச்சு விடுவேன். அமுதா என்ன சொல்றாளோ அதை தான் நீ கேட்கணும், அதை தான் நீ செய்யணும். இவர் வராமலே இருந்திருக்கலாம் பாப்பா. நீ கால் ஆட்டிட்டு உக்காந்துகிட்டு இருப்ப, உனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேவகம் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணா சொல்லுங்க தம்பி. எத்தனை சவரண்ணா? 2 சவரன் தம்பி. அண்ணா ஒரு 5 சவரத்துல எடுங்க. சரிப்பா. இது வேண்டாம். இதுல எதுனா 5 சவரம்? இதான் 5 சவரன். இதுவானே? அதேதான்ப்பா. இது நம்ம பொண்டாட்டிக்கு சரியா இருக்கும்பா. அண்ணா இதே ஓகேண்ணே. 2,10,000 ரூபாய் வருதுப்பா. அது ஓகேண்ணே. அண்ணா இப்ப என்ன செய்றீங்கன்னா, இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் நகை வேணும். என்ன டூப்ளிகேட்டா? ஆமாண்ணே, இந்த தங்க முலாம்லாம் பூசி வச்சிருப்பீங்களா, அதே மாதிரி வேணும். ஏண்ணே இல்லையா? இருக்கு தம்பி. பித்தளைனா கருத்து போயிடும். முலாம் பூசினது இருக்கு, தரவா? அப்ப அந்த முலாம் பூசினது எடுங்க. அச்சு மாறாம இருக்கணும். இருக்கு. எடுங்க எடுங்க. இதுதான் முலாம் பூசினது. அசல் தங்க நகை மாதிரியே இருக்கும்.
அடடடடடடா. பக்காவா இருக்கு. ஆனா இது ரெண்டுத்தையும் பில்ல போடுங்க டக்கு டக்குன்னு. ஒரே மாதிரி டப்பால போடுங்க. அண்ணா இதுல 2 லட்சம் ரூபா இருக்குண்ணே. சரிப்பா. இந்தாங்க மீதி பேலன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரிஜினல் என் பொண்டாட்டிக்கு, டூப்ளிகேட் அந்த அமுதாவுக்கு. என்னத்த சொல்ற நீ? இதுக்கு மேலயும் என்னால இங்க நடக்கிறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இவங்க போய்க்கு மேல போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை பாத்துட்டே இருக்கணுமா? நீங்க பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது? நான் அம்பட்டு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன், வேலைக்கு போகாதீங்க, படிங்க படிங்க படிங்கன்னு. கொஞ்சமாவது கேட்கணும்ல. இல்ல சித்தப்பா, நான் கிளம்புறேன். இப்ப எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவன் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நீ வீட்டை விட்டு போறதா? இந்த பாரத்தா, கோவத்துல எந்த முடிவு எடுக்காதா, கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, என்னைய மட்டும் சொல்லுங்க பொறுமையாரு பொறுமையாருன்னு. உங்க மருமக என்ன பண்ணாலும் அதை பத்தி ஒண்ணுமே கேட்க மாட்டியல. கொஞ்சம் மெதுவா பேசாத்தா, எல்லாருக்கும் கேட்ட போது. அமுதா, இங்க பாராத்தா, எடுத்த கௌதன் முடிவு பண்ணிடாத. நீ அவன் பேக்கோட பெயிண்ட் பிரஸ் பார்த்தாலாம் உண்மைதான். ஆனா அவன் வேலைக்கு தான் போயிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? வேலைக்கு போகலனா பின்னதுக்கு பெயிண்ட் பிரஷ் எல்லாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதாத்தா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒருத்தர் ஒரு தடவை தப்பு பண்ணானா மறுபடியும் அவனை தப்பு பண்றவனாத்தான் இந்த உலகம் பார்த்து. நீ அதே மாதிரி பண்ணாதாத்தா. அவன் வரட்டு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம், பிறகு பேசிக்கலாம். இந்த துணிமணிகள்லாம் எடுத்து வை, சின்ன பிள்ளை கணக்கா சினிங்கி இருக்காத, போ. நேர்ல உட்கார வச்சு கேட்டா மட்டும் அப்படியே அவர் உண்மையை பூரா சொல்லிடுவார்ல. உங்க சித்தப்பா. அமுதா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுத்தான். நீயே எனக்கு ஒண்ணுதான், அவனும் எனக்கு ஒண்ணுதான். அவன் உன்னை காயப்படுத்தினா நான் சும்மா இருப்பேனாடா? இல்ல சித்தப்பா, இது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். கேளு, நான் சொல்றத கேளு. அடம் பிடிக்குத வெய்யமா, கேளுங்கிறீங்களா? வெய்ய, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? சரி, நான் சந்தேகப்படல. ஆனா அவளை விசாரிச்சா அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. காலேஜ்க்கு தானே படிக்கிறேன்னு போனாக, விடிஞ்சதும் அங்கேயே போய் நான் நேர்ல பாக்குறேன். அங்க போய் நான் விசாரிக்கிறேன், அங்க தெரிஞ்சிரும்ல. இப்ப சொல்றியே அது கரெக்ட். சரி, நீ போ, போய் தூங்கு. ஓத்தா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ போ போ, போய் தூ. சித்தப்பா, என்னது இது? நைட் ஃபுல்லா உங்க மருமகனுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்னென்னமோ பேசுனிய, இப்ப தெரியுதா? அதுமா இல்ல முதா, இதுவும் காலேஜ்ல ஒரு வேலைதான். நான் என்ன காசுக்கா போய் போர்டு வரைஞ்சேன்? இல்ல. ஓ, அந்த எண்ணம் வேற இருக்கா? இல்ல சித்தப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் என்னத்த செய்ய? நான் அம்புட்டு சொல்லியும் இப்படி மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு படம் வரைய வந்திருக்காகனா, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இல்லத்தா, காலேஜ்ல எல்லா பையன்களும் வரையறானுங்க, வாத்தியார் வரைய சொல்லிருப்பாரு. ஏமாப்ல அதானே? அதான். 2 பேரும் மாத்துக்கட்டுல போய் சொல்றீங்கல்ல. எது சொன்னாலும் விட மாட்டாளே. நான் எம்புட்டு கஷ்டப்பட்டு போராடி வீட்ல யாருக்குமே தெரியாம இவள வாத்தியார் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, எனக்கு இந்த படிப்பெல்லாம் வராது, என்ன விட்டுருங்கன்னு நேரடியா என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. நான் பாட்டுக்கு போயிருப்பேனே. அமுதா, என்ன செந்தில் இங்க என்ன பேசிட்டு இருக்க? ஜெயிச்சது யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எச்ஓடி கூப்பிடுறாரு, வா போலாம். இவங்க ஓ சிஸ்டரா? ஹலோ சிஸ்டர், நீங்களும் வாங்க. அடுத்து தேவக்கோட்டை மெய்யப்பன் வகைரா, யாராவது வந்துட்டீங்களா? நகையோட ஆரம்ப விலை 14,000. அப்படியே தேவக்கோட்டை ரங்கனார் வகையாரா நகையும் ஏலத்துல விடுங்க. நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாதுமா, எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ஆர்டர்ல தான் நாங்க ஏலத்தை விட முடியும். $60,000 ஒரு தரம், 60,000 2 தரம், 60,000 3 தரம். அடுத்து தேவக்கோட்டை ரங்கூனார் வகைரா நகை, யாராவது வந்திருக்கீங்களா?
ஆரம்ப ஏலத்தொகை 18,000. 22,000. 22,000. 30,000. 30,000. 50,000. 50,000. வேற யாராவது இருக்கீங்களா? ஏலத்தை முடிச்சிருப்பா. 50,000 ஒரு தரம். 50,000 ரெண்டு தரம். 50,000 மூணு தரம். எப்படியோ நாம நினைச்சது நடந்துருச்சு. ஏலம் முடிஞ்சுப்பா, எல்லாரும் கிளம்பலாம். அது அடையறதுக்கு முயற்சியும் பண்ணணும். அதுக்கு மேல நமக்கு அதிர்ஷ்டமும் வேணும். உனக்கு அந்த தாலி கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன், இப்போ முடிச்சிட்டேன். இந்த தடவை அதிர்ஷ்ட காத்து என் பக்கம். அண்ணே சொல்லுமா. என்னண்ணே இப்படி பண்ணிட்டிய? நான் தான் அது என் அத்தை நகை, எனக்கு எம்புட்டு முக்கியம்னு சொன்னேன்ல. ஏலத்துல வந்து நானே எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் வர படுத்தினேன். அப்புறம் ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சிய? கூட்டம் சேர்ந்து போச்சுமா, எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு வழி தெரியல. ஏலத்தை சீக்கிரமா ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. தப்பா எடுத்துக்காத அண்ணே. அது வெறும் தங்கத்தால செஞ்ச தாலி இல்லன்னு, எங்க அத்தையோட பொக்கிஷம். என் கழுத்துக்கு கவசமா வரப்போகுதுன்னு நினைச்சேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. அம்புட்டு முக்கியமான பொருளை எதுக்குமா அடக வச்ச? சரி, சூழ்நிலை வச்சுட்ட, அதுக்கு முறையா வட்டியாவது கட்டிக்கணும்ல. அதுவும் இல்ல. நீங்க பொறுப்பு இல்லாம இருந்துட்டு ஏன் மேல கோவப்படுறீங்க? ஏலம் சீக்கிரம் ஆரம்பிக்க இந்த அடியன் தான் காரணம். நீ ஆசைப்பட்ட எதையும் உனக்கு கிடைக்காம பண்றதுதான் இந்த உமாவோட மொத வேலை. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பாச்சே. நான் வேணும்னா உனக்கு நல்லதா ஒரு யோசனை சொல்லட்டுமா? இங்கனே நின்னு கலங்கி நிக்காம நகைய மீட்க அடுத்து என்ன பண்ணலான்னு கூர்பாட்டோட கொஞ்சம் யோசி. அதோ அங்கன ஒருத்தரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட போன் பேசிட்டு இருக்காரு. அவர்தான் உங்க அத்தை நகையை ஏலத்துல எடுத்தவரு. நீ வேணா அவர்கிட்ட போய் கெஞ்சி கேள. உன் பொக்கிஷம் உனக்கு கிடைக்குதான்னு பாப்போம். போடி போ. அங்கன உனக்கு அவமானமோ அசிங்கமோ தான் காத்துக்கிட்டு கிடக்கு. அண்ணே, என்னடா முத்த சத்தம் கேட்கணும் பார்த்தா என் காதுல இடி சத்தம் தான் கேட்டுச்சு. இம்புட்டு நேரம்
நீ சொன்னது எல்லாம் எதுக்காக பண்ணேன்னு தெரியுமா? என் அத்தை அவங்க புருஷனோட நினைப்புல இருக்கிற பொக்கிஷத்தை இழந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். ஒருத்தரோட பலகீனத்தை பயன்படுத்தி இம்புட்டு கேவலமா நடந்துக்கிற உன்னையெல்லாம் பொண்ணுங்க நெருப்பு, விருப்பப்பட்டாதான் விளக்கா எரியுவாங்க, இல்லன்னா எரிச்சிருவாங்க. அமுதா, நீ அடிச்சிட்டல, இந்த பொக்கிஷத்தை உருக்கி ஒண்ணிலமாக்குறேன். ஏ கண்ணா, இப்ப எதுக்கு மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் வர்றாரு, அண்ணன் துடிச்சு காத்தா. அமுதா, வாங்க. வணக்கம். வாங்க தம்பி. அண்ணா, எப்படின்னு இருக்க? நல்லா இருக்க அமுதா. வாங்க தம்பி. அத்தை, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அமுதா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ அடகு வச்ச நகை ஏலத்துல மூழ்கி போச்சாமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. எல்லாம் எனக்கு தெரியும் அமுதா. உன் நகைய யார் ஏலத்துல எடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியும். நீ இங்க நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சும் அதை பார்த்துக்கிட்டு உன் அண்ணன் நான் எப்படிமா அங்கே சும்மா இருப்பேன்? நல்லதாதான் நடந்திருக்கு. நீ சொல்ற மாதிரி எனக்கு இந்த தாலி ரொம்ப முக்கியம்தான் ஆத்தா. இந்த வீட்டுக்காக நான் தான் இதை உன்கிட்ட எடுத்து கொடுத்தேன். அவங்க நினைவா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள்னா அது இந்த தாலி தான். அதை கொண்டு போய் அடமானம் வைக்கிறமேன்னு எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சுதான். ஆனா நான் எம்புட்டு வருத்தப்பட்டேனோ அதை விட கஷ்டப்பட்டு இந்த தாலிய வாங்கி இருக்கேமா. என்ன அத்தை, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை. இல்லம்மா, எனக்கு தெரியும். அடமானத்திலிருந்து ஏலத்துக்கு போன இந்த தாலிக்காக நீ எம்புட்டு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்குத்தா? என் வீட்டுக்கு வாழ வந்தவ நீ. என்னால உனக்கு புதுசா ஒரு சின்ன நகை நட்டு கூட செஞ்சு போட முடியலையா அத்தா? அத்தை, நீங்க கோடி ரூபாயில எனக்கு தங்கம் வாங்கி போட்டாலும் என் சந்தோஷம் அதுல இல்ல அத்தை. என்னத்தா சொல்ற? ஆமா அத்தை, அன்னைக்கு நீங்க என்கிட்ட தங்கத்துல தாலி போட்டுக்க ஆசை இல்லையான்னு கேட்டிய. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லாம விட்ட ஆசையே இதுதான் அத்தை. புரியலையம்மா. என் தாலி விஷயத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இதுதான் சித்தப்பா. அத்தையோட இந்த தாலியை தான் எனக்கு போட்டுக்கணும்னு ஆசை. அமுதா, என்னம்மா என்ன சொல்ற? இந்த தாலிய நீ போட்டுக்கணுமா? ஆமா அத்தை. இல்லத்தா, இல்ல, இந்த தாலி உனக்கு வேணாம், உனக்கு வேணாம். அத்தை, அத்தை ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஏன், என்ன ஆச்சு? இல்லத்தா, இந்த தாலி உனக்கு வேண்டாம். இது ராசி இல்லாதது.
ராசி இல்லாத தாலி. இந்த தாலி நான் குடும்ப வாழ்க்கை நான் என்னன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என் கழுத்துல இருந்து இறங்குனது. இந்த ராசி இல்லாதவ கழுத்துல இருந்து இறங்கின இந்த தாலிய நீ போட்டுக்க வேணாத்தா. இந்த தாலி உனக்கு வேண்டாத்தா, வேண்டாம். என் புருஷன் தான் எனக்கு உசுறு உலகம். ஆனா அது நிலைக்கலையே. எல்லாம் இந்த ராசி இல்லாத தாலினாலதான். அந்த ராசி உனக்கு வந்துடக்கூடாதாத்தா. வேண்டாத்தா, வேண்டாம். நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுத்தா. நீங்க என்ன எம்பிட்டு அவமானப்படுத்தினாலும் சரி அப்புச்சி. நீங்க என்னதான் மூச்சுக்கு 30 தடவை நான் யாருன்னே தெரியாது, நான் ரோட்ல போறவன்னு சொன்னாலும் நான் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உங்க மனசுக்கும் தெரியும். நான் உங்க மக, அதை யாராலையும் மாத்த முடியாது. உன் உபதேசத்தை கேட்கலாம் எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. கிளம்பு முதல்ல இங்க இருந்து. நான் ஒன்னும் உங்ககிட்ட உதவி கேட்டு வரல. எனக்கு தாலி பெருக்கி கட்டுற விசேஷம் வச்சிருக்காக. நீங்க அதுக்கு வரணும். அதுக்கு அழைச்சிட்டு போலாம்னு தான் வந்திருக்கோம். உனக்கெல்லாம் மான ரோஷமே கிடையாதா? நல்லா தானே இருந்த. அந்த குடும்பத்துக்கு போய் அதுங்க மாதிரியே மாறிட்ட. எத்தனை தடவை சொல்றது உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இல்லன்னு. ஏன் இப்படி குடும்பத்தோட மாறி மாறி இங்கன வந்து ஏன் உயிரை எடுக்கிறீங்க? உன்னாலதான் நீ இருப்ப உன் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு தான் என் மக உமா விசேஷத்துக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வந்து அழைக்கிறேன் செய்யறேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என் மேலதானே கோவம். என்ன வேணா சொல்லுங்க. ஏன் இப்படி அமுதாவை காயப்படுத்துறீங்க? ஏய், யாரா நீ? நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல, வந்துட்டான் பேசுறதுக்கு. பொய் சொல்லி ஊரு உலகத்தை ஏமாத்துற நீ ஒரு ஆகா வழி. பெத்த தகப்பன் சொல்றத கேட்காம உன் கூட வந்த இது ஒரு ஆகா வழி. இதுல நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்கிட்ட பேச வந்துட்டீங்களா? மாமா வாய மூடு. யாருக்கு யாரா மாமா? சொந்தமா சம்பாரிச்சு ஒரு தாலி வாங்க துப்பு இல்ல, விசேஷம் வைக்கிறாங்களாம் விசேஷம். போங்க வெளியே, போங்கன்னு சொல்றேன்ல. இந்தா உன் வீட்டு பத்திரம். இப்ப தெரியுதா உன் குடும்பத்து ஆளுகளோட லட்சணம்? இன்னும் எம்புட்டு நீ அனுபவிக்க போறிய தெரியல. போய் அனுபவி. அதான் உன் தலையெழுத்துன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஆனா இன்னொரு தடவை அப்புச்சின்னு மட்டும் என் முன்னாடி வந்து நின்றாத. கல்யாணம் தான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா நடக்கல. தாலி கோக்குற ஃபங்க்ஷனாவது சிறப்பா நடக்கணும்னு அப்புச்சி ஆசைப்படுறாங்க. அதுவும் முக்கியமா உங்க தலைமையில நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபங்க்ஷன்ல நீங்க முன்ன நின்னா அப்புச்சி சந்தோஷப்படுவாங்க. அமுதா மேலயும் அவங்க குடும்பத்தார் மேலயும் உள்ள கோவத்துல நீங்க கலந்துக்காம போயிட்டீங்கன்னா ஊர்க்காரங்க ஏதேதோ பேசுவாங்க அப்புச்சி. அதனால தேவையில்லாம மாமா மனசு அங்க சங்கடப்படும். அவங்களும் ஊருக்குள்ள செல்வாக்கான ஆளுக தானே. அடுத்தவங்க ஒரு சொல் சொல்ற அளவுக்கு நாமளும் நடந்துக்கிட்டா நல்லாவா இருக்கும். என்னோட சந்தோஷத்துக்காகவும் மாமாவோட கௌரவத்துக்காகவும் நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்புச்சி.
ஏய் மாமா தான் அவங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருக்காருல்ல. நீங்க என்னடான்னா கொஞ்சம் கொலாவி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஃபங்க்ஷனை நடத்தி அதுல வேற மாமாவை தலைமை தாங்க சொல்றியே, நல்லா இருக்குடி உன் நியாயம். நீ ஏன் உன் அப்பச்சிய ஊர் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தெரியா? நாகே என்ன நான் சபையில பேசக்கூடாது அப்படிதானே? நான் வாயை முடிக்கிற சாமி. நியாயம் தர்மம் தெரிஞ்ச நீங்களே உங்க தங்கச்சிக்கு சொல்லி புரிய வைங்க. அப்பச்சி உமா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்பச்சி. குமரேச மாமா பெருந்தன்மையா அவங்க அண்ணன் பசங்களுக்கும் சேர்த்து ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அத நாம தப்புன்னு சொல்ல முடியாது. குமரேச மாமா நீங்களும் கலந்துக்கணும் தானே ஆசைப்படுறாங்க. அந்த குடும்பத்து மேல இருக்க கோவத்துல நீங்க வராம இருந்துட்டா அது மாமாவை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஏங்க உங்க தங்கச்சிக்கு புத்திமதி சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடா மாமாக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பச்சி யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் கலந்துக்கிறேன். என் ஒரே மக உமா சந்தோஷத்துக்காகவும் என் சம்மதிக்காகவும் கலந்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த குடும்பம் வர்றதுனால கூடவே பிரச்சனையும் அவமானமும் சேர்ந்துதான் வரும். வெல்கம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்புறம் ஏன்டா இன்வைட் பண்ணீங்க? அமுதா அப்பச்சி உன்னை உள்ள கூப்பிடலன்னு வருத்தமா? அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடுமா. கோவத்துல இருக்காக, போக போக எல்லாம் சரியாயிடும். மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறியே, இதுல இருந்து தெரிய வேணாமா அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். உள்ள வாத்தா. மாப்பிள்ள வாங்க. நெல்லுமா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா முத தடவை அவங்க வீட்டுக்கு வந்திருக்க நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போகாம ஒன்னா வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. ஒண்ணுதான் வலது காலை எடுத்து வச்சு போறதா ரொம்ப முக்கியமா. சேர்ந்து நில்லுடா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏன் தம்பி, உங்க வீட்டுல ஆரத்தி எடுக்க வேற ஆளுகளே இல்லையா? இதுல என்ன சித்தப்பா இருக்கு? ஏன் தங்கச்சி தானே, நானே எடுக்கிறேன். கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. இந்த வீட்டுல ஆம்பளை பொம்பளை தான் இருக்காங்களா? அக்கா இங்க வாங்க, அங்க கூட்டிட்டுங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வா புவனா, வா பிரபு, வாங்கண்ணே. வாங்க மாப்பிள்ள. வராமங்க போறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.